Hello everyone, welcome to Meenu's Coastal Kitchen where practice makes perfect. நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி இந்த வீடியோல வந்து நம்ம moist chocolate cupcakes வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். முதல்ல வெட் இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னது, ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ட்ரைல என்னென்னு பார்த்தீங்கன்னா 110 கிராம் ஒயிட் சுகர், 100 கிராம் ப்ரௌன் சுகர், 150 கிராம் பிளெயின் ஃப்ளார், 40 கிராம் கொக்கோ பவுடர், ஒரு 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு. இதெல்லாம் தான் ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ். வெட் இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை, ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 45 ml வெஜிடபிள் ஆயில், 120 ml மில்க்கு, ஃபுல் க்ரீம் மில்க்கோ இல்லை உங்களுக்கு காய்ச்சின இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். அதுக்கப்புறம் நான் இந்த ரெசிபியோட ஒரு பெரிய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க பாய்லிங் வாட்டர். ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் பாய்லிங் வாட்டர். ஆனால் இது வந்து கேக் அவ்வளோ மாய்ஸ்டாக பண்ணும். இது வந்து 110 ml பாய்லிங் வாட்டர் இதுக்கு தேவைங்க. சுடு தண்ணி இதுக்கு தேவைங்க. 110 ml சுடு தண்ணி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை எல்லாத்தையும் நான் கலக்கிறதுக்கு வந்து நான் லாஸ்ட் டைம் காமிச்ச மாதிரி இந்த தெர்மோ மிக்ஸை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் தாராளமாக உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாண்ட் மிக்சரையோ இல்லை கையில் யூஸ் பண்ணுற பிளெண்டரையோ இல்லை கையால் விஸ்க வச்சு கூட நீங்கள் வந்து இதை வந்து தாராளமாக பண்ணலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா போட்டு ஒரு மிக்ஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா எல்லா வெட் இன்க்ரீடியன்ஸையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்புறம் எல்லாத்தையும் கப் கேக் மோல்டில் ஊற்றி வைக்க போகிறோம், அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள், வாங்க போகலாம். சரி வாங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுவோம். ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போறது வந்து பிளெயின் ஃப்ளார் ஆட் பண்றேன். இப்ப சுகர் ஆட் பண்றேன். இப்ப ப்ரௌன் சுகர் ஆட் பண்றேன். நீங்க ப்ரௌன் சுகருக்கு பதிலாக கம்ப்ளீட்டா ஒயிட் சுகரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களோட நாட்டு சர்க்கரையை கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போ ரொம்ப நல்லா இருக்கும் கப் கேக்கோட டேஸ்ட். இப்போ கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்றோம். இப்போ பேக்கிங் சோடா ஆட் பண்ணோம். இப்போ பேக்கிங் பவுடர் ஆட் பண்றோம். இப்போ 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்றோம். இப்போ வந்து இந்த மிக்சர் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து இப்போ ஸ்பீட் 6 செகண்ட்ஸ் வந்து நான் மிக்ஸ் பண்ண போறேன். ஆனால் நீங்கள் வந்து உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டரோ இல்லை விஸ்கோ இருந்தால் அதை வச்சு நீங்கள் அதை வந்து எல்லாம் ஒன்றா கலக்கணுங்க. அது ஒன்று தான் இதோட மெயின் பர்பஸ்ஸு. ஸோ நீங்கள் வந்து 1 or 2 minutes உங்கள் ஹேண்ட் பிளெண்டரை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா தாராளமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே எல்லாத்தையும் ஒன்றா தள்ளி விட்டுக்கணும். எல்லா இடத்துலையும் அது பறக்கும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம அடுத்தது வந்து நம்ம எல்லாத்தையும் வெட் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் ஆயில் ஊற்றுறேன். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றுறேன். 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு முட்டை வந்து ஆட் பண்றேன். இப்போ அதே மாதிரி என்னோட மிக்சரை மூடிட்டு ஸ்பீட் 6 ஒரு 6 செகண்ட்ஸ் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ண போறேன். உங்க விஸ்கை வச்சு எல்லாமே லைக் வெட் அண்ட் ட்ரை இன்கிரீடியன்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்குங்க. அதை இப்போ வந்து நம்மளோட சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போறோம். 110 ml சுடு தண்ணி ஊற்றுறோம். அது ஊற்றினாதான் வந்து நல்லா கேக் வந்து ஃப்ளஃபியாக வரும். இப்போ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்பீட் 6 செகண்ட்ஸ் வந்து நான் வந்து அதை எல்லாத்தையும் கலக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அது தப்பே கிடையாது. அப்படி இருந்தால் தான் கேக் வந்து மாய்ஸ்டாக ஃப்ளஃபியாக வரும்.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி என்னோட கப் கேக் மோல்டில் வந்து ராப்பர்ஸ்லாம் ஆல்ரெடி நான் ரெடியாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து என்னோட ஐஸ்கிரீம் இதை எடுத்து கரண்டி எடுத்து ஸ்கூப் எடுத்து நான் வந்து ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்கூப் பண்ணி போட போகிறேன். எப்பயுமே வந்து ஒரு அரை பதத்துலேயோ இல்லை அரை வாசியோ இல்லைனா 75% ஆஃப் த முக்கால்வாசி தான் அதில் ஊற்றணும். அந்த ராப்பரில் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஏன்னா பொங்கி கீழே ஊற்றி போயிடும். அதனால் கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக எழும்பி நிற்கும் அது. இப்போ நம்ம கப் கேக் மோல்டில் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த மோல்டை வந்து நம்ம வந்து இந்த சின்ன வந்து நம்ம அவனில் வந்து ப்ரீஹீட் பண்ண 175 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுக்கணும். ஒரு டூத்பிக்கை வந்து உள்ளே நுழைச்சி பார்த்தீங்கன்னா அது வந்து லைக் ஒட்டாமல் வந்ததுன்னா அதுதான் பதம். சரி, இப்போ வந்து இதை வந்து இதை வந்து நம்ம அவனில் வச்சிடலாம். இப்போ பாருங்க, இதுதான் ஃபினிஷ்டு ப்ராடக்ட். நான் சொன்ன மாதிரி டூத்பிக்கை குத்தி பார்க்க சொன்னேன். ஸோ இப்போ பாருங்க, டூத்பிக் மாதிரி ஒரு இது வச்சிருக்கேன் நான். ஸோ இதில் வந்து இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டு கூட வந்து இதில் ஒட்டக்கூடாதுங்க. அப்படின்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம், நல்லா வந்து ப்ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்களும் வீட்டில் இதை பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீனூஸ் கோஸ்டல் கிச்சன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக டியூன்டா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு ஈஸி சூப்பர் குவிக் ஒர்க்கிங் உமன் லேடிஸ் ரெசிபிஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.